அரங்கநாதனுடைய 121வது நாள் பிறந்தநாள் விழாவில் கொண்டாடக்கூடிய செல்வங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று ஆசிரியர் கருத்துறை விஜயகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் நூலக வாசகர் பக்கத்தினுடைய தலைவர் பார்ப்பன் அவர்கள் எனக்கு முன்னதாக மாவட்ட நூலகத்தினுடைய அதிகாரி ஐயா கணேசன் அவர்களே, ஏன்னா வெளிப்படும்போது கூட ஆன்மீக கடவுள் கணேசனை வெளிப்பட்ட பின்னாடி தான் மற்ற கடவுள் வெளிப்படுவாங்க. அதனால கணேசன் பேசுறதுக்காக மக்கள் பேசுவாங்க, அவர் பேச வச்சுங்க. நன்றியுரை ஆற்றக்கூடிய அன்பரசு அவர்களே, அவர்களோடு இன்னைக்கு கட்டிடக்கூடிய தலைவராக இருந்து இந்த கட்டிடத்தை வானலாவி உயர்த்தி வரக்கூடிய சரவணன் அவர்களே, போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிகளுக்கு மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, செய்தியாளர்களே, அதோடு மட்டும் ஆய்வாளர் தர்மராஜ் அவர்களே, கண்காணிப்பாளர் கோகுலகிருஷ்ணன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சம் சேர்ந்த வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு 3 விஷயம் மிக முக்கியமானது. 1 யானைகள் நாள் விழா, 2 இளைஞர்கள் தின விழா, 3வது அரங்கநாதனுடைய பிறந்த நாள் விழா, 121வது பிறந்த நாள் விழா. எப்போதும் ஒரு மனிதன் பிறக்கின்றான், இருக்கின்றான், இறக்கின்றான். இருக்கும்போது என்ன செய்கின்றான் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பெரிய செய்தி. பத்மஸ்ரீ விருது பெற்ற இத்தகைய அறிஞன் பெருமை பார்க்கும்போது நாமெல்லாம் பத்மஸ்ரீ பெற வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், கனவு காண வேண்டும். அத்தகைய கனவு கண்டால் தான் உன்னால் எல்லாமே கிடைக்கும். நான் கனவே காணவில்லை. எந்த விருது கிடைக்கும், எத்தனை நிலைகள் அரசாங்கத்திற்கு பலன் கிடைக்கும், படிக்கணும், வேலைக்கு போகணும், அதுதான் வாழ்க்கை. அன்பரசு பாருங்க, அவர் வாத்தியார் மட்டும் இல்லை, பொதுப்பணிகள், சமுதாய பணி எல்லாரையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலே அன்பரசு வந்து முதல்ல நிற்கிறார். இங்கே மாவட்ட முன்னாடி வைத்து வெங்கடாச்சலம் அவர் பார்க்கும்போது திருக்குறள் ஓப்பனும் அங்கே இருப்பார். சின்ன பசங்க 1வது 5வது பசங்க இவர் படிப்பார் திருக்குறள். இப்படி பார்க்கும்போது தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய தோழன் முறையை கண்டறிந்து எங்கள் வீட்டில் எத்தனையோ புத்தகம், உடனே ஒரு ஆன்மீக புத்தகத்தை எழுத விநாயகர் அதோட படிக்கணும்னா எடுக்க முடியல. நிச்சயமாக மட்டும் ரொம்ப நாள் கொடுத்துருங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் புத்தகத்தை கொஞ்சம் அடுக்குமுறை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும். ஒரு சிறு நூலகம் வைக்க வேண்டும். எல்லார் வீட்டையும் இப்போ துணி வைக்கிறதுக்கு அடுக்குமாடி கட்டிடத்தில் வீரோடு வச்சுக்கிறாங்க, செருப்பு வைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு நூலகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் எனக்கு யார் வீட்டில் ஒரு நூலகம் இருக்கும், அன்பரசு வீட்டில் இருக்கும், அது வேறு, சார் வீட்டில் இருக்கு, அது வேறு விஷயம். எல்லார் வீட்டும் ஒரு நூலகம் இருக்கும். சிறந்த நூலகம் வைப்பதற்கான ஒரு விருது அரசாங்கம் மாவட்டத்தில் அது வந்து புத்தக கண்காட்சியில் கொடுக்குறாங்க. ஆனால் இதுவரையும் அவங்க வெள்ளப்பட்டு இருக்கிற ஒரு வாத்தியார் தான் கிடைச்சிருக்கு. அதனால நூலகத்தை வீட்டில் வச்சு நீ படித்த புத்தகத்தை ஒன்று இடைக்கால போட்டு, ஏன்னா இவருடைய பிறந்தநாள் விழாவில் இடைக்கால போகிறது நீங்கள் மறந்து 1ஆம் வகுப்பிலிருந்து இன்னைக்கு PhD வரையும் படித்த அந்த புத்தகங்கள் அடுத்தடுத்த அழகாக வைத்து அதை மற்றவர்கள் படிக்க